டெல்லியின் இதய பகுதியான செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு நாட்டையே அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. சம்பவம் நடைபெற்றது சாந்தினி சவுக் பகுதியில். டெல்லியின் மிக பெரும் மக்கள் நெரிசல் மிக்க வணிக பகுதி. வடசென்னை போல மக்கள் கூட்டம் நிறைந்த இப்பகுதியில் மாலை வேளையில் கார் ஒன்று திடீரென வெடித்து சிதறியது. அந்த வெடிப்பின் தாக்கத்தில் சுமார் 150 மீட்டர் தூரம் வரை தெருவிளக்குகள் உட்பட சுற்றியுள்ள பொருட்கள் நாசமாகின. அருகில் நிறுத்தப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீப்பற்றியது. 10 பேர் உயிரிழந்ததுடன் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சம்பவம் நடைபெற்றதற்கான சிசிடிவி காட்சிகள் தற்போது காவல்துறையால் சேகரிக்கப்பட்டுள்ளன. இந்த காட்சிகளில் வெடிப்புக்கு முன் கார் நிறுத்தப்பட்டதும் அதை ஓட்டிய நபர் 3 மணி நேரம் வாகனத்திலிருந்து வெளியே வராததும் பதிவாகியுள்ளன. காவல்துறை விசாரணையில் அந்த காரை ஓட்டியவர் ஹரியானாவைச் சேர்ந்த மருத்துவர் உமர் என்பதும் அவர் டெல்லிக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வந்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. ஹரியானா மாநிலத்தில் உள்ள அல்பாலா பல்கலைக்கழகம் வளாகத்தில் உள்ள மருத்துவமனையில் அவர் பணியாற்றியிருக்கிறார். அங்கு பணிபுரியும் 3 மருத்துவர்கள் 2 ஆண் 1 பெண் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவரின் பெயரில் பல்கலைக்கழக வளாகத்திற்கு வெளியே வாடகை அறைகள் எடுக்கப்பட்டிருந்தன. அந்த அறைகளில் இருந்து வெடிபொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் மீட்கப்பட்டது. போலீசாரின் சந்தேக பார்வை டாக்டர் போன்ற பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் மீது விழாது என்பதால் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு அவர்களை மூளைச்சலவை செய்திருப்பதும் அம்பலமாகியுள்ளது. இதுவரை 6 கொடூர டாக்டர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெண் மருத்துவர் ஒருவரும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த குழு பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. மத்திய நுண்ணறிவு அமைப்புகள் மற்றும் தேசிய புலனாய்வு நிறுவனம் இணைந்து சம்பவத்திற்கான முழுமையான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றன. இதற்கிடையில் புல்வாமாவைச் சேர்ந்த முசமில் கனி, உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவைச் சேர்ந்த ஷஹீன் சயீத், ஜம்மு காஷ்மீரின் குல்காமைச் சேர்ந்த அதீல், புல்வாமாவைச் சேர்ந்த உமர் நபி, தெலுங்கானாவின் ஹைதராபாத்தைச் சேர்ந்த அகமது மொஹியுதீன், ஸ்ரீநகரில் செயல்பட்டு வரும் மகாராசா ஹரிசிங் மருத்துவமனையில் பணியாற்றி வந்த டாக்டர் தஜமுல் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் புல்வாமாவைச் சேர்ந்த முசமிலிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முசமிலிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவரது தொலைபேசியை போலீசார் ஆய்வு செய்தனர். விசாரணையின் போது அடுத்த ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி தாக்குதல் திட்டம் இருப்பதாகவும் அதன் ஒரு பகுதியாக செங்கோட்டையை சுற்றியுள்ள பகுதியை நோட்டமிட்டு வந்ததாக கூறினர். தீபாவளிக்கு மக்கள் அதிகம் கூடும் நெரிசலான இடத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் அதை செயல்படுத்த முடியவில்லை என்றும் முசமில் போலீசாரிடம் கூறியதாக அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் டெல்லி கார் குண்டுவெடிப்பு தாக்குதலில் பாகிஸ்தானின் ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத அமைப்புக்கு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பு அதாவது NIA அதிகாரிகள் நேற்று 42 முக்கிய தடயங்களை சேகரித்துள்ளனர்.